கண்ணியமிக்க முஃமின்களே, பாவ மன்னிப்புக்குரிய 10 நாட்கள் மிகச்சிறந்த நாட்கள் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் மனதிலே நிறுத்த வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் பாவ மன்னிப்புக்கான அந்த விஷயத்தில் ஈடுபட வேண்டும். எல்லோருக்கும் நமக்கு மனதில் ஒரு விஷயம் தோன்றலாம். எவ்வளோ பாவம் செய்கிறோம், மன்னிப்பு கோருகிறோம், மீண்டுமாக செய்கிறோம், மீண்டுமாக பாவம் மன்னிப்பு கோருகிறோம், நம்முடைய பாவங்கள் எல்லாம் எங்கே மன்னிக்கப்பட போகிறது என்று ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் அல்லாஹு தாலா மிக கருணையாளன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ما من عبد يذنب ذنبا فيحسن طهورا ثم يقوم فيصلي ركعتين ثم يستغفر الله إلا غفر الله له. அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு அதுக்கு பரிகாரம் தேட வேண்டும் என்று நினைக்கிறான். அப்படி நினைத்து உது செய்து பின்பு நின்று தொழுகைக்காக வேண்டி நின்று 2 ரக்காத்து அவன் தொழுது அல்லாஹ்விடத்திலே நஃபில் தொழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறான் என்று சொன்னால், கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹு தாலா அவனுடைய பாவங்களை மன்னிக்காமல் விடவே மாட்டான் என்ற ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள். இதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய சஹீஹ் அபூ தாவூதிலே இதை குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமிக்க முஃமின்களே, எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அடியான் பாவம் மன்னிப்பு கோருகின்ற போது மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு வாகனம் இருக்கிறது, அதிலே உணவு குடிநீர் எல்லாம் இருக்கிறது, அவன் பயணம் செய்கிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு பாலைவனம் என்று வைத்துக்கொள்வோம். அங்கே அவன் மாட்டிக்கொண்டான். அவனுடைய வாகனம் எல்லாம் காணாமல் போய்விட்டது. உணவு, குடிநீர், வாகனம் எல்லாம் காணாமல் போய்விட்டது. வாழ்வதற்கான வழியே இல்லை என்று வாழ்க்கையை வெறுத்து அவன் ஒரு மரத்தடியிலே படுத்து விடுகிறான். கொஞ்சம் கண்ணயர்ந்து கவலையிலே தூங்கி விடுகிறான். விழித்து பார்த்தால் எல்லாம் அவனுக்கு அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறது. வாகனம், குடிநீர், அவனுடைய உணவு எல்லாம் கிடைக்கப்பெற்று அவனுக்கு அருகாமையிலே இருக்கிறது என்று சொன்னால் அவன் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவானோ அதைவிட அதிகமாக அல்லாஹு தாலா அடியான் பாவ மன்னிப்பு கோருகின்ற போது மகிழ்ச்சி அடைகிறான் என்பதை ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். அந்த மகிழ்ச்சியினுடைய உச்சமாக அவன் என்ன சொல்வதென்று தெரியாமல், யா அல்லாஹ், நீ என்னுடைய அடியான், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப் என்று சொல்லிவிடுகிறான். அந்த அளவுக்கு உச்சகட்டமான அந்த ஒரு மகிழ்ச்சிக்கு வந்து விடுகிறான். மகிழ்ச்சியினுடைய விளைவாக அவ்வாறெல்லாம் வாய் தவறி உளறி விடுகிறான் என்று சொன்னால், அது மகிழ்ச்சியினுடைய உச்சம் அது. இப்படி ஒரு மகிழ்ச்சியை அல்லாஹு தாலா அடியான் பாவ மன்னிப்பு கோருகின்ற போது மகிழ்ச்சி அடைகிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு சொல்லித் தருவார்கள் என்று சொன்னால், அதிலே நாம் மிக கவனமாக இருந்து இந்த 2வது 10 நாட்களில் நாம் அதற்கான விஷயத்தில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக.